வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு புதிய செய்தியோடு நேயர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, பின்னலாடை தொழில்துறையினுடைய இயக்கத்தில் ஏராளமான சேவை பணிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சாய ஆலைகள், பிரிண்டிங் நிறுவனங்கள், இன்னும் பல்வேறு மிகப்பெரிய நிறுவனங்களின் பயன்படுத்தப்பட்ட நீரை சுத்திகரிப்பதற்கென்று நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய சிறப்பான சேவையை வழங்கி வருகின்றனர். சுத்திகரிக்கப்பட்ட நீரை மறுசுழற்சி முறையில மீண்டும் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறன், நீர் தேவைகள் இவையெல்லாம் குறைக்க முடியும். அதன் மூலமாக தரமான ஒரு பின்னலாடை உற்பத்திக்கு அது மிகவும் பயனளிக்க கூடியதாக இருக்கும். அந்த வகையில இந்த துறை சார்ந்த நிறுவனமான லிம்ராஸ் வாட்டர் டெக் நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல அனுபவத்தை பெற்ற இதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு சாகுல் ஹமீத் தனது நிறுவனத்தை தொடங்கி இன்றைக்கு நிறைய சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரைத்தான் நாம் இந்த நேர்காணலிலே சந்திக்கிறோம். வாருங்கள், லிம்ராஸ் வாட்டர் டெக் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு சாகுல் ஹமீத் சார். வணக்கம். வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி. நிறைய பின்னலாடை தொழில்துறையினர் பல்வேறு பிரிவுகளிலே தங்களுடைய சேவையை வழங்கி இத்தொழில்துறைக்கு வளர்ச்சிக்கு உதவி வருகிறார்கள். அந்த வகையில லிம்ராஸ் வாட்டர் டெக் மூலமாக நீங்க நிறைய கம்பெனிகளுக்கு இன்னும் நிறைய இப்ப சேவை வழங்குகிறீர்கள். உங்களை இந்த நேர்காணல் மூலமாக தொழில்துறையினருக்கு அறிமுகம் செய்வது மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களை பத்தி, உங்களுடைய இளமை காலம், ஆமா, உங்களுடைய அனுபவம், எல்லாவற்றையும் பத்தி நீங்க பேசலாம். ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மூலமா முதல் பேட்டி என்னுடைய கொடுக்கறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எங்களை ப்ரொமோட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுல மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு தான் இருக்கு. நிறைய பேரை ப்ரொமோட் பண்ண மாதிரி எங்களையும் ப்ரொமோட் பண்றீங்க. கண்டிப்பாக நீங்கள் சிறப்பான ஒரு சேவையை வழங்கி வளர்ந்து வருகிறீர்கள். தொழில்துறையினர் உங்களுடைய சேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிறுவனத்தினுடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் உடைய நோக்கம். சொல்லலாம் நீங்க. அதான் சார், லிம்ராஸ் வாட்டர் டெக் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பேஸ்டு கம்பெனி சார். இதுல நம்ம ஒரு கடந்த 12 வருஷமா திருப்பூர், ஈரோடு, சேலம், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி இடங்களுக்கு ரீசைக்கிளிங் பிளான்ட், ஆர்ஓ பிளான்ட், கமர்ஷியல், டொமஸ்டிக் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். கடந்த 20 வருஷமா நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே 10 ஆண்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா, கேரளா, அப்புறம் பல வெளிநாடுகள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஓமன், கத்தார், துபாய் அப்படிங்கிற மாதிரியான ஊர்லயும் ஒர்க் பண்ணி ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட தான் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். உள்ள வர்றோம். வரும்போது இப்ப 12 வருஷமா திருப்பூர், ஈரோடு, மெயின் இங்க பின்னலாடைகள், இந்த சாயப்பட்டறைகள், டையிங் யூனிட்ஸ் எல்லாம் இங்கதான் அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் இருக்கிறதுனால இந்த ஏரியால தான் அதிகமான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக என்னென்ன பணிகளை நீங்கள் தொழில்துறையினருக்கு எந்தெந்த துறைகளிலே நிறைவேற்றி தருகிறீர்கள் சார்? முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே பேஸ்டி இந்த டையிங் யூனிட்ஸ், பின்ன பிரிண்டிங், அப்புறம் வாஷிங், இந்த மாதிரியான சாயப்பட்டறைகள், பின்ன டொமஸ்டிக், அப்புறம் கமர்ஷியல், ஆர்ஓ பிளான்ட்டு, அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸு, அப்புறம் மினரல் வாட்டர் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஒரு அசம்பிளிங் பண்ணி ஒரு ப்ராஜெக்டா நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம அதுக்கு பிளான்ட்டே பண்ணி கொடுக்குறோம். பிளான்ட்டே பண்ணி தந்துடுறோம். அதுக்குண்டான ஸ்பேர்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாமே சப்ளை பண்றோம். ஒரு அசம்பிள்டா ஒரு டையிங் யூனிட்டுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா பண்ணி தரோம் சார். அப்புறம் பிரிண்டிங் யூனிட்ஸ், இப்போ திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட பிரிண்டிங் யூனிட்ஸ்க்கு நம்ம பொல்யூஷன் பிளான்ட் பண்ணி தந்திருக்கிறோம். இடிபி, ஆர்ஓ பண்ணி கொடுத்துருக்கிறோம். 200க்கும் அதிகமான பிரிண்டிங். 12 ஆண்டுகள்லயே 200 நிறுவனங்களை நீங்க தாண்டி உங்களுடைய
வந்து பணிகளை நீங்க செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கீங்களா? சார். ஆமா. உங்களுடைய குவாலிட்டி ஆமா, கண்டிப்பா சார், இந்த கண்டிப்பா. அளவுக்கு வளர முடியும். கஸ்டமருடைய சாட்டிஸ்பாக்சன் மட்டும்தான் சார் நம்மளுக்கு முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் இருக்குது. இப்போ கேரளாவிலையும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், கர்நாடகாவிலையும் பண்ணியிருக்கோம் சார். மேக்சிமம் பிரிண்டிங்ஸ்ல நிறைய பண்ணியிருக்கோம். 200க்கும் மேற்பட்ட பிரிண்டிங்ஸ் வித் பொல்யூஷன் அப்ரூவலோட நம்ம கன்சல்ட் மூலமா ப்ராப்பரான லீகலான பொல்யூஷன் அப்ரூவலும் நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய குவாலிட்டி பாலிசி என்ன? நீங்கள் நிறுவனங்களின் தேவைக்கு தகுந்தபடி அந்த இதை அமைச்சு கொடுக்குறீங்க. கரெக்ட் சார். அதுல நீங்க பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள் இவை எல்லாவற்றையும் நீங்க வந்து அந்த பிளான்ட்டை நீங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்களா, அல்லது அதுல பயன்படுத்தக்கூடிய சாதனங்களை நீங்க என்ன வகையாக பொருத்தி கொடுக்குறீங்க? இல்ல சார், நம்ம வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு என்ன டைப் ஆஃப் பிளான்ட் வேணும்ன்றத நம்ம முதல்ல தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வித் சிவில் ஒர்க்கோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இந்த பிளான்ட் தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்றத பார்த்து எவ்வளவு குவான்டிட்டி தேவை இருக்குதுன்றத பொறுத்து சிவில் ஒர்க்கோட சேர்த்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணி அந்த செட்டப் எல்லாமே ரீசைக்ளிங் பிளான்ட், ஆர்ஓ, இடிபி, அப்புறம் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம அசம்பிளிங்கா பண்ணி கொடுக்குறோம் சார். எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெசல் எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல், எம்எஸ், இந்த மாதிரி எஸ்எஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஆர்ஐ, டெக்ஸ்மோ, இந்த மாதிரி ஒரு பிராண்டட் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு வரைக்கும். வேற நம்ம கஸ்டமருடைய சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம் இல்ல சார். ஒரு குவாலிட்டியா பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த ஃபீல்டுல இருக்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமரை சாட்டிஸ்பாக்சன் பண்ற அளவுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல தான் பண்றோம். நம்ம காஸ்ட் வைஸும் நம்மளோடது அதிகமா இருக்காது, ஓரளவுக்கு ரீசனபிளான காஸ்ட் வைஸ்ல தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு சார். அதனாலதான் நம்ம சர்வீஸ் நம்ம நிறைய கொடுக்கணும். இப்போ பிளான்ட் நம்ம பண்ணிட்டு அப்படியே போயிட்டோம்ன்ற மாதிரி இல்லாம அவங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த சர்வீஸ் பண்றது, அவங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ்னா கிளாரிபிகேஷன் பண்றது, பொல்யூஷன் அப்ரூவல் பண்ணும்போதே ஏகப்பட்ட கிளாரிபிகேஷன் இருக்கும். அந்த கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி அப் டு அதாவது இப்போ டே பை டே அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கஸ்டமரோடைய சாட்டிஸ்பாக்சனோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுதான் நம்மளுடைய டையிங் சாயப்பட்டறைகள், ஆமாங்க, பிரிண்டிங் ஆலைகள், பின்னலாடை பிரிண்டிங் ஆலைகள் அது இல்லாம வேற கமர்ஷியலாக என்னென்ன? கமர்ஷியலா பாத்தீங்கன்னா சார் நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தேவைப்படும். இப்போ ஒரு பள்ளி கல்லூரிகள், பெரிய நிறுவனங்கள், பெரிய தொழிற்சாலைகள், வேற தொழிற்சாலைகளுக்கு நீங்க பண்றோம் சார். என்னன்னா இப்போ ஒரு ஹாஸ்டல் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா 200 பேர் 300 பேர்னு ஸ்டே பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் தேவைப்படும். அதுக்குண்டான இப்போ 500 லிட்டர் 1000 லிட்டர்னு தேவைப்படும். அவங்களுக்கு உண்டான ஆர்ஓ பிளான்ட் பண்ணி ட்ரிங்கிங் காமனா வந்து லைன் போட்டு அந்த டேப்பிங் பண்ணி எல்லா இடத்துலயுமே பண்ற மாதிரியும் பண்ணி தரோம் சார். நம்ம அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணி தரேன். அப்புறம் எஸ்டிபி பிளான்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இப்போ எல்லா இடத்துலயுமே சீவேஜ் வந்து ரொம்ப கம்பல்சரிட்டாங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல கூட இருந்தாதான் பொல்யூஷன் அப்ரூவல் கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி சிஸ்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம சர்வீஸ் என்ஜினியர்கள் மூலமாக எப்படி சர்வீஸ் பணிகளை மேற்கொள்றீங்க? சர்வீஸ் உங்க அலுவலகம் பெருந்துறையில இருக்கு. ஆமா ஆமா. இங்க நிறைய திருப்பூர் தொழில்துறையினர் நிறைய வாடிக்கையாளராக கொண்டிருக்கிறீர்கள். எப்படி சர்வீஸ்? இல்ல சார், சர்வீஸ்னா நம்மளுக்கு திருப்பூர், ஈரோடு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு டீம் இருக்கு சார். அந்தந்த ஒர்க்னு வரும்போது அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துடுறோம். பர்மனன்ட் ஜாப்னு இல்லாம அந்த ஒர்க்னு வரும்போது அந்தந்த ஏரியாக்குள்ள பீப்புள்ஸ், அதாவது ஒரு ட்ரேடிங் மாதிரி தான் சார். ஒரு லிங்க் மூலியமா இவங்களோட லிங்க் எடுத்து இந்த ஒர்க்கை பண்றது அவங்களுக்கு. அப்ப நிறைய வேலை வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைக்குது. நிறைய வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது. நம்ம ஒரே ஆளை எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டீம் இருக்கும். அந்தந்த டீமை வச்சு அந்தந்த ஒர்க்கை நம்ம பண்ணிடுறோம் சார். அந்த இடத்துல அப்படிதான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரே ஆள ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம லிங்க் நிறைய இருக்கு சார் நம்மளுக்கு. அப்போ அவங்க பண்ணி முடிச்சோடனே நீங்க வந்து இறுதி ஆய்வு செய்து ஃபைனலா போயிட்டு நம்ம ஒரு விசிட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு உண்டான தீர்வை வந்து உருவாக்கி. ஆமாங்க சார். இப்ப பெங்களூர் வரைக்குமே இங்க இருந்து நம்ம போய் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கேரளாவிலையும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஒர்க் போயிட்டு இருக்குங்க சார். நீங்கள் கடைபிடிக்கிற வாடிக்கையாளர் கஸ்டமர் பாலிசி என்ன? ஒரு 12 ஆண்டுகள்ல 200க்கும் அதிகமான நிறுவனங்களை வந்து நீங்க வந்து உங்களுடைய சேவை கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு கொள்கை வைத்திருப்பீங்க. வாடிக்கையாளர் அதான் பாலிசி. கஸ்டமர் பாலிசி என்ன சார்? கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் தான் நம்மளோட பாலிசி. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பூர்த்தி செஞ்சு வைக்கிறது அவங்களோட மேக்சிமம். எல்லா கஸ்டமரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். பட் நம்ம இமீடியட்டான சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும், இப்ப நம்ம வர முடியலனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் இமீடியட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்ற மாதிரி
முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பேஸ்டு ஒர்க் தான் பண்றோம். நம்ம இந்த சர்வீஸ்ல தான் வந்து நம்ம பிசினஸை வந்து கண்டினியூ பண்ண முடியுமே தவிர சர்வீஸ் இல்லாம வேற எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. சர்வீஸ் பேஸ்டு ஒர்க் தான் நம்மளோட ஒர்க்கேவும் சார். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தான் நம்மளுடைய கொள்கை, வேற எதுவுமே இல்லை சார். மிக்க மகிழ்ச்சி. இந்த பேட்டியின் வாயிலாக இப்ப பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் உங்களை வந்து உங்களுடைய லிம்ராஸ் நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டியின் காணொலி பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறையினருக்கு சொல்லக்கூடிய உங்களுடைய நிறுவனம் வழங்குகிற சேவை குறித்த செய்திகளை நீங்க நேயர்களுக்கு சொல்லலாம் சார். எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம தொழில் பண்றதுக்கு இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்ததுனால மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு டெவலப் ஆக முடியும். இன்னும் நம்ம குரோத்திங் சென்டர்ல தான் இருக்கிறோம், குரோத்திங் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த திருப்பூர்ல இருக்கிற எல்லா நிறுவனங்களும் இன்னும் மேலும் மேலும் வளரணும், இன்னும் நிறைய நம்மளுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வளரணும், எல்லாரும் வளர்றது மூலியமா நம்மளும் வளரணும். லிம்ராஸ் வாட்டர் டெக்ன்றது நம்மளோட கம்பெனி சார். அது வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 12 வருஷமா நம்ம தனியாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இடிபி, ஆர்ஓ, எஸ்டிபி பிளான்ட்டு, சாஃப்ட்னர் பிளான்ட்டு, இந்த மாதிரியான என்ன வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல என்ன டைப் ஆஃப் பிளான்ட் வேணுமோ, என்ன சர்வீஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ்ல நம்ம எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ற மாதிரி நம்மள்கிட்ட எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம சப்ளை பண்றோம் சார். அதுக்குண்டான ஆளுகளும் இருக்கிறாங்க. சிவில் ஒர்க்குக்கு, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் எல்லாத்துக்குமே டோட்டலா ஒரு அசம்பிளிங் சிஸ்டமே நம்ம பண்ணி தர அளவுக்கு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு சார். ஸோ எல்லாரும் உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் வளர்றதுக்கும் இந்த பொல்யூஷன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பண்றதுக்கும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பா கொடுத்தீங்கன்னா நாங்களும் மேல் மேலும் வளருவோம் சார். மிக்க ரொம்ப அழகாக நீங்கள் பதிவு செய்தீர்கள். உங்களுடைய நிறுவனம் வடிவமைத்து தராத பிற நிறுவனங்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஆர்ஓ சிஸ்டத்துல கூட ஏதாவது பழுதோ அல்லது சரி செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் இருந்தாலும் நீங்க பண்ணலாம் சார். பண்ணலாம். இல்ல நான் இந்த மாதிரி இதுல நிறைய விஷயம் என்னன்னா சார், இதுல எல்லா பேருமே வந்து காம்படிட்டிவ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து காம்படிஷன்ங்கிறது நம்ம தான் காம்படிஷன். நான் போன வருஷம் என்ன பண்ணேன், இந்த வருஷம் என்ன பண்ணேன், அதுதான் காம்படிஷன். நிறைய பேர் பண்றாங்க, நல்லாவும் பண்றாங்க. அதே மூலியமா ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு வர முடியாத டைமோ இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் ஜாப் இருந்துச்சு, வேற கஸ்டமர் வேற ஒருத்தவங்க பண்ணதா இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுல வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை சார், மாற்று கருத்தும் இல்லை. பண்ணலாம் சார், எல்லாமே பண்ணுவோம் சார். மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பாக உங்களுடைய அனுபவம், உங்களுடைய லிம்ராஸ் வாட்டர் டெக் நிறுவனம் வழங்குகிற சேவைகள், உள்ளார்ந்த நிலையில நீங்கள் வாடிக்கையாளர்களை எப்படி நேசித்து இந்த வளர்ச்சி பாதையில பயணிக்கிறீர்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா நீங்க பதிவு செய்தீர்கள். நேயர்களே, இன்றைக்கு நிலைத்தன்மை, சஸ்டெயினபிலிட்டி தயாரிப்புகளை தான் உலக நாடுகளும் சரி உள்நாட்டிலும் பையர்கள் விரும்புகிறார்கள். அதற்கு சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் மித்த காரியங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி சுத்திகரித்து தான் அதை பயன்படுத்த வேண்டும். அதற்கு உலகளாவிய வரவேற்பு இருக்கிறது. இதை அதிகமாக தொழில்துறையினர் கையாண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவையை, சாதனங்களை வழங்குகிற லிம்ராஸ் வாட்டர் டெக் நிறுவனத்தை பற்றிய நல்ல செய்திகளை கேட்டறிந்தீர்கள். அவருடைய நம்பர் இப்போது திரையில நாங்கள் திரையிடுகிறோம். அவருடைய தொலைபேசி எண், அவருடைய முகவரி எல்லாம் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவரையும் பயன்படுத்தி உங்களுடைய நிறுவன சுத்திகரிப்பு பணிகளுக்கு தேவையான சாதனங்களை அவரிடமிருந்து நேயர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி. வணக்கம். 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 வணக்கம்.